அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் கடகராசி கடகலக்கண அன்பர்களுக்கான 2024 ஆண்டிற்கான ஜோதிட பலனை பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அமைதியாக இருக்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். எதையாவது முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பயணங்கள் அதிகமாக பண்ணி கொண்டே இருக்கிறது இந்த லக்கணக்காரர்கள் அதிகமாக மேற்கொள்வாங்க. எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் ஒரு நிதானமான பேச்சு இருக்காது. முடிவுகளில் எப்பயுமே ஒரு இரட்டை மனநிலைத்தன்மை இருந்துக்கிட்டு இருக்கும். காலையில் ஒரு சொன்னாங்கன்னா மதியத்துக்கு மேலே அதில் மாற்றி சொல்லக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு குழப்பமான மனநிலை கொண்டவர்கள்னு கூட சொல்லலாம். இவர்கள் பெரும்பாலும் மனதை அமைதியாக வச்சு நிதானமாக மெடிடேஷன் பண்ணி இருக்கிறது தான் இவங்களுக்கு ஒரு நிதானமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு கை கொடுக்கும். பொதுவாக இப்போ இந்த வருடம் பார்க்கும் பொழுது ஏப்ரல் மாதம் முன்னால் வரைக்கும், இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு 3 மாதங்கள் இருக்குது. அது வரைக்கும் ஒரு பலன் இருக்குது. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தான் வேறு விதமான பலன்கள் இந்த லக்னக்காரர்களுக்கு இருக்குது. முதல்ல இந்த ஏப்ரலுக்கு முன்னால் இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் என்ன மாதிரின்னு பார்ப்போம். பொதுவாக இது வரைக்கும் இந்த லக்னக்காரர்களுக்கு மார்ச் மாதம் வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு அழுத்தம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருக்கும். அதே போல் வருமானமும் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் மனதளவுலையும் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் நிறைய தொந்தரவுகள் இவங்க கண்டிப்பாக எதிர்கொண்டிருப்பாங்க. அதே போல் ஆரோக்கியத்திலையும் சிறு சிறு சளி தொந்தரவுகள் பெரும்பாலும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். சளி பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது. ஸோ குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் இவங்களுக்கு பிப்ரவரி, ஏப்ரல் வரைக்கும் நடக்கும். இப்போ ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நம்ம பார்க்கும் பொழுது பொதுவாக இப்போ இதில் கடகராசி கடக லக்கணத்தில் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இதுவரை அவங்க வேலையில் எதிர்பார்த்த ஒரு உயர்வு, ஒரு ப்ரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த பதவி உயர்வு அப்படிங்கிறது கைகூடும். கண்டிப்பாக நிறையா பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் இன்க்ரிமெண்ட், வருமான உயர்வு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட் போடாமல் இருக்காங்கன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக சம்பள உயர்வும் கிடைக்கும். அதே போல் சிலருக்கு அவங்களுடைய உடன் பிறந்த மூத்த சகோதரர்களால் அல்லது சகோதரிகளுடைய உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்த்துருப்பாங்க, அந்த உதவி இப்போ அவங்களுக்கு இந்த லக்னக்காரர்களுக்கு கிடைக்கும். தன்னுடைய மூத்த சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் மூலமாக கிடைக்கும். அதே போல் மனைவி பொதுவாக மனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மனதளவில் இதுக்கு முன்னால் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப மனப்பிரச்சனையில் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் மனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அன்பு இருக்கும், காதல் இருக்கும். இந்த கால ஏப்ரலுக்கு பிறகு 2 பேருக்குள்ளேயும் ஒரு அந்யுன்யமான உறவுங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த கடகராசி கடகலக்கணத்தில். அதே போல் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள், கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு முயற்சியை செய்வதாக இருந்தாலும் அவங்களுடைய தந்தை இருந்தாருன்னா தந்தை மூலியமாக அதை முயற்சி செல்வது அவங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் அந்த முயற்சிகளை செய்கிறதும் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு இளைய சகோதரர் யாராவது அல்லது இளைய சகோதரி இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் மூலியமாக இதை செய்வது அவங்களுக்கு நல்ல ஒரு அவங்களுடைய முயற்சியை வெற்றிகளை நோக்கி பாக்கியமாக அமைய வாய்ப்புள்ளது. இப்போ பூசம் நட்சத்திரம், கடகராசி கடகத்தில் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரக்காரர்களை பார்க்கும் பொழுது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க சும்மா இருந்தாலும் அவர்களை தேடி இந்த நட்சத்திரக்காரர்களை தீராத பிரச்சனையை தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அவர்களுக்கு ஏற்படும். ஸோ ஏதோ ஒரு தீராத பிரச்சனை அவர்களை தேடி வரும். இல்லை இவர்கள் தேடி போவதற்கான வாய்ப்பும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ எதுலேயும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக
இந்த நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தோடு வெளியிலையும் பேச்சில் கவனம் தேவை. ரொம்ப பொறுமையாக நிதானமாக என்ன மாதிரி வார்த்தைகளை பேசுகிறோங்கிறதுல கவனத்தை செலுத்தி ஒரு நிதானமான பேச்சை வெளிப்படுத்துவது ரொம்ப நல்லது. ஏன்னா கடகடன்னு பேசுகிறோன்ட்டு ஏதாவது வார்த்தைகளை, ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த வார்த்தையால் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கான அமைப்பு உள்ளது. கவனம் தேவை பேச்சில். ஸோ குடும்பத்தோடும் வெளியிலையும் பேசும் பொழுது கவனத்தை மேற்கொள்ளுங்கள், பேச்சில் கவனமாக இருங்கள். அதே போல் தாயின் மீது நல்ல அன்பு கொண்டவராக இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த அன்பு கொண்டவராக இருப்பார்கள். அதே போல் ஆரோக்கியத்தின் மீது, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து வாங்கணுங்கிற எண்ணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே ஏற்படும். அது வரத்தான் செய்யும். ஆனால் அந்த எண்ணங்கள்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் எப்பொழுதும் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள். புதுசாக எதையும் இந்த காலகட்டத்தில் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருப்பது நல்லது. அதே போல் இவங்களுக்கு தந்தையால் ஒரு விரயத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம். தந்தைக்காக மருத்துவம் சார்ந்த செலவுகளையும் சந்திக்கலாம். அதே போல் கோயில்களுக்கு, இவங்க விரும்பக்கூடிய கோயில்களுக்காக, இவங்க பொது கோயில் பணிகளுக்காக இவங்க செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. நிறைய ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போகக்கூடிய தன்மையும் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நிறைய கோவில்களுக்கு ஆன்மீக பயணங்கள் விரதம் இருந்து போகக்கூடிய தன்மையும் இந்த ஏப்ரல் மாத பிறகு இவர்களுக்கு இந்த வரக்கூடிய 2024 இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஸோ ஜாதகர் முதல்ல கவனமாக இருந்துக்கோங்க. பயணங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. பேச்சில் கவனமாக இருங்க. நீங்கள் அமைதியாக இருப்பது மிக நல்லது. பிரச்சனையை தேடி செல்லாதீர்கள். எங்கே போனாலும் பேசும் பொழுது கவனம் தேவை. எல்லா விஷயத்திலும் ஒரு கவனமாக இருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். நன்றாக வழிநடந்து செல்லுங்கள். அடுத்து கடகராசி கடகத்தில் இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய தாயின் உடல்நிலையை கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள். தாயின் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆரோக்கியம், அவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி அவங்கள கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் புதுசாக எதுவும் நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க. எந்த ஒரு புது நிலமோ வீடோ உங்கள் பெயரில் வாங்காதீங்க. இந்த கடகராசி கணக்காரர்கள் வாங்க வேண்டாம். உங்கள் வீட்டிலே வேறு ஒரு நபருடைய ஜாதகத்தை இப்போ இது பார்த்துட்டு அதுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும் அவங்க பேரில் வாங்க. உங்கள் பேரில் வாங்குறதா இருந்ததுன்னா இந்த வருடம் வாங்க வேண்டாம். அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 2 விஷயத்தை ரொம்ப கவனமாக வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா இது உங்களுக்கு விரயத்திலே நீங்கள் நிறைய விரயங்களையும் அலைச்சல்களையும் சந்திக்கக்கூடிய வருடம். ஸோ ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு நீங்கள் இப்போ வாங்கி காசு கொடுத்து வாங்கிட்டு கடைசி அது ஒரு வண்டி உயர்ந்த கூட புதுசாகவே எதுவும் வாங்க வேண்டாம். உங்கள் பேரில் இப்போ ஒரு பைக்கே இந்த வருஷம் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா கூட உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு ஒரு நபருடைய பேர்களில் வண்டி எடுங்க. உங்கள் பேரில் எடுக்க வேண்டாம். இந்த வருடம் எடுக்கிறதாக இருந்தால், எது செய்கிறதாக இருந்தாலும், பொதுவாக ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் உங்கள் பேரில் வாங்காமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பேர்லையோ அல்லது பிள்ளைகள் பேர்லையோ வாங்குங்க. அதுதான் நல்லது. இந்த வருடம் எதையும் புதிதாக வாங்க வேண்டாம். அந்த மாதிரி வாங்காமல் இருப்பது கொஞ்சம் நல்லதை உங்களுக்கு ஏற்படுத்திடும். அலைச்சல்கள்ங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய பயணங்கள்ங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். பயணங்கள் நிறையா பண்ணுவீங்க. வேலை விஷயமாக நிறைய பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய இந்த 2024 உங்களுக்கு ஏற்படும். அதிக பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய அமைப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருங்கள். அதே போல் பயணங்களையும் கொஞ்சம் கவனங்களை மேற்கொள்ளுங்கள். கவனமாக இருப்பது நல்லது. ஸோ எந்த ஒரு புது முயற்சி எடுத்து எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் இருப்பது நல்லது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள். இப்போது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அதே போல் பிரம்மாவை வழிபடலாம்.
அல்லது சித்தர் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். சித்தர் ஜீவ சமாதி வழிபாடும் இவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை தரும். அதே போல் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவகிரக குரு பகவானை வழிபடுவது இவர்களுக்கு நல்லதொரு அமைப்பை தரும். குரு பகவானை வழிபடுவது இவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். சனிக்கிழமையில் வழிபடலாம், நன்றாக இருக்கும். வியாழக்கிழமைகளில் வழிபடலாம், நல்ல அமைப்பை தரும். குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு நல்ல அமைப்பை தரும். அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா விஷ்ணு ரங்கநாதரை வழிபடுவது, அதுவும் அந்த ஆதிசேஷனுடைய படுக்கையில் படுத்த மாதிரி இருக்கக்கூடிய விஷ்ணுவை வழிபடுவது, ஆதிசேஷனோடு இருக்கக்கூடிய விஷ்ணுவை வழிபடுவது நல்லது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று ஆதிசேஷனுடன் இருக்கக்கூடிய விஷ்ணுவை வழிபடுவது உங்களுக்கு நன்மையை தரும். இது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பொதுவாக கடகராசி கடகக்கணக்காரர்கள் இந்த நீல கலரில் இருக்கக்கூடிய ஆடைகளை தவிர்ப்பது நல்லது இந்த ஆண்டு. அதே போல் எள்ளு கலந்த உணவுகள், அது இனிப்பாக இருந்தாலும் சரி, காரமான உணவாக இருந்தாலும், எள்ளு கலந்த சாதமாக இருந்தாலும் பொதுவாக உணவுகளை தவிர்ப்பது நல்லது. நீலம் உடைகளை தவிர்ப்பது நல்லது. நீலம் கலரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தவிர்ப்பது நல்லது. அது ஸ்வீட்டாக இருந்தால் கூட சாப்பிட வேண்டாம். நீலக்கலரை தவிர்த்து விடுங்கள் இந்த வருடம். அதே போல் இந்த ஒவ்வொரு புனர்பூசம் நட்சத்திர தெய்வ காயத்ரி மந்திரம், பூசம் நட்சத்திர தெய்வ காயத்ரி மந்திரம், ஆயில்யம் நட்சத்திர தெய்வ காயத்ரி மந்திரங்கள் இந்த சேனல்லையே நிறைய தனித்தனி வீடியோவாக இருக்குது. ஸோ இந்த நட்சத்திரத்திற்குரிய தெய்வ காயத்ரி மந்திரங்களை போய் பார்த்து அந்த காயத்ரி மந்திரங்களை தினமும் சொல்லி நற்பலன்களை பெறுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு முழு பலனை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கான பலனை தெரிந்து கொண்டு நற்பலனை பெறுங்கள். அனைவரும் வாழ்க வளமுடன். அடுத்து சிம்ம ராசி சிம்ம லக்ன காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சூழ்க. நன்றி.